கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அடிப்படை உபதேசங்களை அப்பியாசியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக கிறிஸ்தவ உக்கிரானத்துவத்தை குறித்து, மேலாண்மையை குறித்து நாம் போதனைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே பணத்தை நிர்வகிப்பது எப்படி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹவு டு ஹேண்டில் மணி, பணத்தை நிர்வகிப்பது எப்படி. பரிசுத்த வேதத்தை குறித்து அநேகர் அது மத கோட்பாடுகளை போதிக்கிற ஒரு புஸ்தகம் என்று தவறாய் நினைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் மத கோட்பாடுகளை மாத்திரமல்ல, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான போதனைகளையும் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கு தோரா என்கிற ஒரு பெயர் உண்டு. தோரா என்றால் கைகளினால் வழி காண்பித்தல் என்று அர்த்தம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் போக வேண்டிய வழியை காண்பிக்கிற ஒரு புஸ்தகமாக வேதம் காணப்படுகிறது. விசேஷமாக செல்வத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து 2350க்கும் மேற்பட்ட வசனங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாயிருந்த நாட்களிலே மற்ற எந்த தலைப்பையும் விட ஆஸ்தியை குறித்தே அதிகமாக அவர் போதித்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே பணத்தை குறித்து வேதம் போதிப்பது என்ன என்கிற கேள்வியோடு நாம் துவங்குவோம். செல்வம் தேவனோடு உள்ள உறவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. லூக்கா 16வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அநீதியான உலக பொருட்களை குறித்து நீங்கள் உண்மையா இல்லாவிட்டால் உங்களை நம்பி பரலோகத்துக்கு அடுத்த மெய்ப்பொருளை யார் ஒப்படைப்பார்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதருடைய ஆவிக்குரிய நிலையை சில நேரத்திலே தோற்றத்தை வைத்து நாம் எடை போடுகிறோம். சில வேளைகளிலே அவர் எப்படி சத்தமாய் ஜெபிக்கிறார், எப்படி ஆவியில் நிறைகிறார் என்று அவருடைய செய்கையை வைத்து எடை போடுகிறோம். ஆனால் ஆண்டவரோ அவருடைய இருதயத்தை வைத்துதான் ஒரு மனிதருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடை போடுகிறார். ஒரு மனிதன் பணத்தை குறித்து எப்படி இருக்கிறார், பணத்தை எப்படி கையாள்கிறார் என்பதை வைத்துத்தான் தேவனோடு அவருக்கு இருக்கிற உறவிலே கட்டப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வத்துக்கும் தலையாய உரிமையாளர் கர்த்தரே என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவருக்கு பூமியும் பூமியில் உள்ள அனைத்தும் சொந்தமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்து, பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் படியளந்து போஷிக்கிறவரும் கர்த்தரே. மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்திலே, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் நல்லவர் கெட்டவர் பார்த்து சூரியனை உதிக்க பண்ணுவதில்லை, நல்லவர் அநீதியுள்ளவர் என்று பார்த்து மழையை பெய்ய பண்ணுகிறதில்லை. பூமியில் இருக்கிற யாவருக்கும் சூரியனையும் மழையும் கர்த்தர் கொடுத்து மக்களையும் உயிரினங்களையும் அவர் போஷிக்கிறார். அடுத்து, இந்த பூமிக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திகளுக்கும் நாம் கர்த்தருடைய உக்கிரானக்காரராக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்து நோக்கம், அந்த தோட்டத்தை அவன் பண்படுத்த வேண்டும், தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதே போலவே இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிற நோக்கம், நம்முடைய கையில் அவர் கொடுத்திருக்கிற ஆஸ்திகளை கொடுத்திருப்பதன் நோக்கம், நாம் அவைகளை பாதுகாக்க வேண்டும், தேவனுக்காக நல்ல உக்கிரானக்காரராக வாழ வேண்டும். கடைசியாக, நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் என்பதே தேவனுடைய பார்வையில் முக்கியமாக இருக்கிறது. மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இங்கே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த தன்னுடைய வேலைக்காரனை ஒரு எஜமான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்தது போல, இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற மூலாதாரங்களை சரியாக உண்மையாக நிர்வகிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகவே மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல் என்னிடத்தில் அதிகமான செல்வம் இல்லை என்று வருத்தப்படாதிருங்கள். நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, இருப்பதில் நாம் உண்மையா இருக்கிறோமா என்பதே அவசியம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை பணக்காரராய் மாற்றுவது அவருடைய நோக்கம் அல்ல,
பரிசுத்தவானாய் மாற்றுவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே செல்வத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கிற செல்வமே நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நிர்ணயிக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பூமியில் இருக்கிற அனைத்து செல்வத்துக்கும் தலையாய உரிமையாளர் நம்முடைய கர்த்தரே. அது மாத்திரமல்ல, சகல ஜீவராசிகளையும் படியளந்து போஷிக்கிறவரும் அவரே. நம்மை இந்த பூமிக்கும் நம்மிடத்தில் இருக்கிற செல்வத்துக்கும் உக்கிரானக்காரராக கர்த்தர் நியமித்திருக்கிறார். நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, இருப்பதிலே நாம் உண்மையா இருக்கிறோமா என்பதே தேவனுடைய பார்வையில் முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, வருமானம் ஈட்டுவதும் செலவிடுவதும் எப்படி? How to earn and how to spend. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வேதத்திலே எப்படி நாம் சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவிட வேண்டும் என்றும் ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வேலை அல்லது நம்முடைய கையில் கொடுத்திருக்கிற தொழில் ஒரு சாபம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக அவர் கொடுத்திருக்கிற ஒரு வித்து, ஒரு விதை என்பதை நாம் உணர வேண்டும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இங்கே ஒரு விவசாயியின் கையிலே விதையை கொடுத்து அந்த விதையை அவர் நிலத்தில் விதைக்கும் பொழுது அதை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேலையை அல்லது தொழிலை கொடுத்து அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். ஆகவே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை வேண்டா வெறுப்பாக செய்யாமல், கர்த்தர் கொடுத்த தொழிலை ஏனோதானோ என்று செய்யாமல், ஆண்டவர் எனக்கு கொடுத்த விதை என்று உணர்ந்து அதை ஒரு ஈடுபாட்டோடு நீங்கள் செய்வீர்கள் என்றால் அந்த விதையை கொண்டே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். அடுத்து, கர்த்தரே நம்முடைய வேலையை அல்லது தொழிலை செய்வதற்கு ஞானத்தையும் கொடுத்து அந்த வேலையிலே தொழிலிலே வெற்றியடைய உயர்வடைய அவரே நமக்கு கிருபை தருகிறார். யோசேப்பை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனத்திலே, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இங்கே வேதம் சொல்கிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக மாறுகிறது என்று அவனுடைய எஜமான் அதை கவனிக்கிறார். அடுத்து 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக மாற்றி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண அடிமையாக வீட்டு வேலை செய்கிற ஒரு சாதாரண மனிதனாக அந்த வீட்டுக்குள் போன யோசேப்போடு கர்த்தர் இருந்து ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததினால் அவனுடைய திறமையை கண்ட எஜமான் அவனை வீட்டின் மேலாளராக, மேனேஜராக ப்ரமோஷன் கொடுத்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேலையிலே ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதை உண்மையாய் செய்யும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவரும் கர்த்தர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்கள் ப்ரமோஷனை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஆகவே கர்த்தரை நம்பி உண்மையாய் நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை செய்வீர்கள் என்றால் ஏற்ற வேலையில் அவர் உங்களை உயர்த்துவார். அதே வேளையிலே வேதம் சொல்கிறது, எந்த சூழ்நிலையிலும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் ஆசை விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாதாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அநியாயமாய் வருகிற வருமானம் ஆபத்து காலத்திலே உதவியாக இருக்காது என்று வேதம் சொல்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே குயிக் மணி என்கிற கான்செப்ட் வேகமாக பரவி வருகிறது. அதாவது வேகமாய் சம்பாதிக்க வேண்டும், சீக்கிரத்திலே வாழ்க்கையிலே மேலே வர வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு அநேகருக்குள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் படிப்படியாகத்தான் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் உயர்த்துகிறவரை பொறுமையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எக்காரணம் கொண்டும் சூதாட்டத்திலோ அல்லது வேறு வகையான குறுக்கு வழியிலோ போய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதிருங்கள். அடுத்து, ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்தை நாம் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் என்றும் வேதம் வலியுறுத்துகிறது. லூக்கா 14வது அதிகாரம் 28வது வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து. அடுத்து 30வது வசனம் சொல்கிறது, அதை கட்டி தீர்ப்பதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானா. இங்கே ஒரு கோபுரத்தை அல்லது ஒரு வீட்டை கட்டுகிற மனிதன் முதலில் உட்கார்ந்து வரவு செலவு கணக்கை பார்த்து நம்மால் இதை கட்ட முடியுமா முடியாதா என்று அவன் தீர்மானிக்க வேண்டும். அதே போலவே தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வருமானத்தை வைத்து இந்த மாதத்திலே நாம் என்னென்ன செலவுகள் செய்ய வேண்டும்,
எந்தெந்த செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று முன்கூட்டியே பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு குடும்பத்தை நடத்துவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கடனில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். அது மாத்திரமல்ல, வருமானம் வருகிறது என்று இஷ்டத்துக்கு நாம் அதை செலவிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எளிமையாக இருக்கிற வருமானத்துக்குள் குடும்பத்தை நடத்த பழகிக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பண ஆசையினால்தான் இன்றைக்கு மனிதன் அநேக காரியங்களினால் தன்னை உருவ குத்திக் கொள்கிறான். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கண்டதையெல்லாம் பார்க்க வேண்டும், விளம்பரத்தில் வருகிறதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனம் நினைக்கும் பொழுது உங்கள் மனதை அடக்கி நம்முடைய வருமானத்துக்குள் நம்முடைய செலவு இருக்க வேண்டும் என்பதிலே கருத்தாய் இருக்க வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இருப்பது போதும் என்று திருப்தியாய் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் இருப்பதை வைத்து நம்மை வழி நடத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று வேதத்திலே வாக்களித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்கிற வேலையோ அல்லது தொழிலோ ஒரு சாபம் என்று நினைத்து அதை வேண்டா வெறுப்போடு செய்யாதிருங்கள். அது கர்த்தர் கொடுத்த விதை என்று நினைத்து அதை உண்மையான இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற வேலையிலே அதை சிறப்பாய் செய்ய கர்த்தர் ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு அந்த வேலையில வெற்றியை கொடுத்து உயர்வையும் கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். கர்த்தர் கொடுக்கிற வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். வருமானம் அதிகமாய் வரும்பொழுது ஆடம்பரமாய் செலவிட்டு விடாதபடி அந்த வருமானத்துக்குள் செலவை சுருக்கி நீங்கள் சிக்கனமாய் எளிமையாய் குடும்பம் நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். மூன்றாவது கேள்வி, கடனில் இருந்து மீண்டு வருவது எப்படி? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கடனில்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் கடனோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இனி நான் சொல்ல போகிற குறிப்புகளை கவனமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். கடன் என்பது ஒரு அடிமைத்தனம் என்று வேதம் எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கடன் வாங்கிவிட்டோம் என்றால் நமக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு நாம் அடிமையாக மாறிவிடுகிறோம். அது மாத்திரமல்ல, கடன் என்பது ஒரு சாபம் என்று உபாகமம் 28வது அதிகாரத்திலே கர்த்தர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கடனில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த சாபத்திலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்கிற வைராக்கிய வாஞ்சை உங்களுக்குள் காணப்பட வேண்டும். அடுத்து, பொருளாக வாங்கினால்தான் கடன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு ஜாமீன் நின்றாலே அதுவும் ஒரு வகையான கடன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால், உன்னுடைய நண்பனுக்காக நீ ஜாமீன் நின்றால் என்ன நடக்கும்? 2வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் பணம் கடன் வாங்கினால்தான் கடன் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் கடன் வாங்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஜாமீன் நின்றாலே அதுவும் ஒரு வகை கடன் என்பதை மறந்துவிடக்கூடாது. சில வேளைகளிலே இரக்கத்தின் மிகுதியினால் மற்றவர்களுக்கு நாம் ஜாமீன் நின்று பணத்தை வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை வைத்து ஒருவருக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புவார் என்றால் உங்களிடத்தில் அதற்கான பணத்தை கர்த்தர் முன்கூட்டியே தருவார். ஒருவர் உங்களிடத்தில் கேட்கிற பணம் இல்லை என்றால் இருக்கிறதை கொடுத்து நீங்கள் ஜெபித்து அனுப்பிவிடுவது நல்லது. நீங்கள் அவருக்காக ஜாமீன் நின்று மற்றவர்களிடத்தில் கடன் வாங்கி தருவீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே எக்காரணம் கொண்டும் ஜாமீன் நிற்பது வேதத்தின்படி தவறு. அடுத்து, கடனில் சிக்கி கொண்டவர்கள் கடனிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ண வேண்டும். வேதத்திலே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இங்கே ஒரு ஊழியக்காரர் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கடன் வாங்கி விடுகிறார். திடீரென்று அவர் மரித்து விடுகிறார். இப்பொழுது அவருடைய கடனை கட்ட முடியாத அந்த விதவை மனைவி எலிசாவிடத்திலே வந்து முறையிடுகிறாள். இந்த நேரத்திலே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவள் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே,
அறிந்தோ அறியாமலோ கடனில் நீங்கள் சிக்கியிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த கடனிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வாரும் என்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் பாரமாய் ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவதற்கான வழிகளை உங்களுக்கு திறந்தருள்வார். கடனில் சிக்கிக் கொண்டவர்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடி அந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்கு இருக்கிற செலவுகளை இன்னும் அதிகமாய் குறைக்க திட்டமிட வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். இங்கே பவுல் சொல்கிறார், ஆண்டவருடைய ஊழியத்தை கூட நான் செலவில்லாமல் சிக்கனமாய் செய்தால் எனக்கு ஆண்டவர் பலன் தருவார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் தந்த குடும்பத்தை கூட நீங்கள் எவ்வளவு சிக்கனமாய் நடத்த முடியுமோ நடத்தி செலவை குறைக்க திட்டமிடுங்கள். ஒருவேளை ஒரு பெரிய வீட்டிலே வாடகைக்கு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வாடகை குறைந்த ஒரு வீட்டுக்கு மாறிவிடுங்கள். பிள்ளைகளை நல்ல காஸ்ட்லியான ஸ்கூலில் படிக்க வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்கூலில் அந்த பிள்ளைகளை சேர்க்க திட்டமிடுங்கள். அப்படி உங்கள் செலவை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைப்பீர்கள் என்றால் கடனை அடைப்பதற்கு அது உங்களுக்கு வழி செய்யும். அடுத்து கடனை அடைக்க வேதம் சொல்கிற வழி, கடன் வாங்கி கடன் கொடுக்க கூடாது. ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஒருவரத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஏற்கனவே கடன்பட்ட நாம் மறுபடியும் இன்னொரு இடத்திலே கடன் வாங்கி இந்த கடனை அடைப்போம் என்றால் சிக்கல் மேல் சிக்கல் உருவாகிவிடும். ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே, எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கி கடன் கொடுக்காதிருங்கள். அடுத்து கடனிலிருந்து வெளிவர வேதம் சொல்கிற அடுத்த வழி, கூடுதல் வருமானத்துக்கு திட்டமிட வேண்டும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 13வது வசனத்திலே குணசாலியான ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படும் பொழுது, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு அவள் வேலை செய்கிறாள். பொதுவாக நம்முடைய நாட்டிலே பெண்கள் வேலை செய்வதை ஆண்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கடனில் இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் வீட்டிலே ஒருவர் மாத்திரம் உழைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த கடனிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது. ஆகவே கணவன் மனைவி ஒருவேளை வேலைக்கு போகிற வயதுள்ள பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களும் இணைந்து உழைத்தால்தான் கடனிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். ஒருவேளை பெண்கள் வெளியிலே போக முடியாத சூழ்நிலையிலே கை குழந்தைகள் கைகளில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் வீட்டிலேயே இருந்து சில கைத்தொழில்களையோ அல்லது சின்ன பிசினஸையோ செய்து கணவருக்கு உதவியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூடுதல் வருமானத்துக்கு திட்டமிடுங்கள். ஆண்கள், நீங்கள் ஒரு வேலை செய்வீர்கள் என்றால் பகுதி நேரமாக இன்னொரு வேலை செய்து வருமானத்தை நீங்கள் ஈட்டலாம். அடுத்து கடனிலிருந்து மீண்டு வர மிக முக்கியமான படி, கடனை திட்டமிட்டு திரும்ப செலுத்த வேண்டும். சங்கீதம் 37:21 துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி திரும்ப கடனை கொடுக்கிறான். அப்படி என்றால் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றுவோம் என்றால் நாம் துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்கிறது. பொதுவாக நம்முடைய நாட்டிலே பேங்க்ல லோன் வாங்கினால் யாரும் அதை திரும்ப அடைப்பதில்லை. விசேஷமாக மகளிர் லோன் போன்ற லோன் வாங்குகிறவர்கள் அதை திரும்ப அடைக்க வேண்டும் என்றே நினைப்பதில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கடன் வாங்குவீர்கள் என்றால் எப்பாடுபட்டாவது அதை அடைக்க வேண்டும். கடனை அடைப்பதற்கு முதலாவது இருக்கிற கடனை எல்லாம் பட்டியலிடுங்கள். பட்டியலிட்ட பின்பு அந்த கடனை 2ஆக பிரியுங்கள். சில்லறை கடன்கள், பெரிய கடன்கள். அதன் பின்பு பெரிய கடன்களை மறுபடியும் 2ஆக பிரித்து அதிக வட்டி கொடுக்கிற கடன்கள், குறைந்த வட்டி கொடுக்கிற கடன்கள் என்று பிரித்த பின்பு முதலாவது சில்லறை கடன்களை அடைத்து முடியுங்கள். ஏனென்றால் சில நேரம் பெரிய கடன் கொடுத்தவர்கள் கூட அமைதியாக இருப்பார்கள், ஆனால் சில்லறை கடன் கொடுத்தவர்கள் நம்மை நச்சரித்து கொண்டிருப்பார்கள். சில்லறை கடன்களை முடித்த பின்பு அடுத்து அதிக வட்டி கொடுக்கிற கடனை முதலாவதாக அடைத்து முடித்து அதன் பின்பு கொஞ்சம் வட்டி கொடுக்கிற கடனை அடையுங்கள். ஒருவேளை கடன் கொடுத்தவர்கள் உங்களை பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் என்றால் வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் வீட்டில் இல்லை என்று பொய் சொல்லாதிருங்கள். அவர்கள் ஃபோன் பண்ணும் பொழுது ஃபோனை எடுக்காமலோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடாமலோ அவர்களுக்கு தைரியமாக பதில் சொல்லுங்கள். அவர்கள் திட்டினாலும் வாங்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் கடன் பட்டுவிட்டோம், அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அந்த கடனாளி இடத்திலே நீங்கள் போய் தவணை கேட்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, உங்கள் பணத்தை ஏமாற்ற மாட்டேன், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்கள் என்று தவணை கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக கொடுப்பார்கள். அதன் பின்பு நீங்கள் சொன்ன வழிமுறையின்படி கடனை அடைக்கலாம். ஆகவே கடனிலிருந்து மீண்டு வர வேதம் சொல்கிற ஆலோசனை என்ன என்று நாம் பார்த்தோம். கடன் ஒரு அடிமைத்தனம். எக்காரணம் கொண்டும் விசுவாசிகள் கடனிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஜாமீன் நிற்பதும் ஒரு விதமான கடன் என்பதை பார்த்தோம்.
கடனிலிருந்து மீண்டு வர முதலாவது தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். அதன் பின்பு உங்கள் குடும்பத்தின் செலவை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறையுங்கள். கடன் வாங்கி இன்னொரு கடனை ஒரு நாளும் கொடுக்காதிருங்கள். கூடுதல் வருமானத்துக்காக திட்டமிடுங்கள். கடனை திட்டமிட்டு படிப்படியாக திரும்ப செலுத்த நீங்கள் தேவ சமூகத்திலே ஒரு பிளான் பண்ணி அதை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான்காவது கேள்வி, சேமிப்பதும் முதலீடு செய்வதும் எப்படி? பொதுவாக ஒரு சில கிறிஸ்தவர்கள் சேமிப்பது பாவம், நாம் ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும், ஆகவே நாளை தினத்துக்காக சேமிப்பது தவறு என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அவசர தேவைகள் சந்திக்கப்பட சேமிப்பு அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் பிரசங்கி 11வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து வருமோ உனக்கு தெரியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை குறுகினது. எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியாது. இந்த கொரோனா உலகம் முழுவதும் முடக்கி வைத்திருக்கிறது. இது குடும்பத்தையும் சபையையும் தேசத்தையும் முடக்கும் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. திடீரென்று சடுதியாக வந்துவிட்டது. இந்த நாட்களிலே சேமிப்பு ஏற்கனவே வைத்திருந்தவர்கள் தப்பித்து கொண்டார்கள். தங்கள் சேமிப்பை வைத்து இந்த 2 மாதத்தை அவர்கள் நடத்திவிட்டார்கள். ஆனால் சேமிப்பு இல்லாதவர்களும் ஏற்கனவே கடனில் இருப்பவர்களும் மிகவும் நெருக்கத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் எதிர்காலத்தின் அவசியமான எதிர்பாராத தேவைகள் சந்திக்கப்படவும், வாகனம் வாங்க, வீடு கட்ட, பிள்ளைகள் மேற்படிப்பு, திருமணம் போன்ற காரியங்கள் சந்திக்கப்படவும், வயதான காலத்தில் நீங்கள் யாரையும் சார்ந்திருக்காமல் உங்கள் சொந்த காலில் நிற்கவும் சேமிப்பு மிக மிக அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, திட்டமிட்டு சிறுக சிறுக நாம் சேமிக்க பழக வேண்டும். யோவான் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து உணவை சேமித்து வையுங்கள் என்று கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் சேமிக்க துவங்க வேண்டும். சிறு துளிகள் பெருவெள்ளம் என்று பெரியவர்கள் சொல்வது போல, நீங்கள் இப்பொழுதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாய் சேமிக்க துவங்குவீர்கள் என்றால் சில வருடங்களிலே அது ஒரு பெருந்தொகையாக மாறும். அது மாத்திரமல்ல, எவ்வளவு சேமிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஜோசப்ஸ் பிரின்சிபல் என்று வேதத்திலே ஒன்று உண்டு. யோசேப்பின் தத்துவம் அல்லது கொள்கை. இந்த யோசேப்பின் கொள்கையின்படி நம்முடைய வருமானத்தில் 5ல் 1 பங்கை கண்டிப்பாக நாம் சேமிக்க வேண்டுமாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 34வது வசனத்திலே, இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலே எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5ல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. இங்கே விளைச்சலில் 5ல் 1 பங்கை சேமிக்க வேண்டும் என்று யோசேப்பு பார்வோனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் வருமானம் 10,000 ரூபாய் என்றால் அதில் 1000 ரூபாயை தேவனுக்காக நீங்கள் முதற்பலனாக ஒதுக்கின பின்பு 2000 ரூபாயை உங்கள் எதிர்காலத்துக்காக சேமித்து வைத்து மீதமுள்ள 7000 ரூபாயிலே அந்த மாதத்துக்குரிய பட்ஜெட்டை போடுவீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே வருமானத்தில் 5ல் 1 பங்கை கண்டிப்பாக நாம் சேமிக்க வேண்டும். அடுத்து, சேமித்ததை சும்மா வீட்டிலே வைத்திருக்க கூடாது, அதை ஞானமாய் முதலீடு செய்ய வேண்டும். மத்தேயு 25வது அதிகாரம் 25வது வசனத்திலே, உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். 1 தாளந்து வாங்கின ஒரு மனிதன் அதை புதைத்து வைத்து எஜமான் கேட்ட பொழுது அப்படியே திரும்ப கொடுத்தான். அப்பொழுது எஜமான் 27வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொன்னார். அதாவது, அந்த பணத்தை நீ பேங்க்லயாவது போட்டிருக்கலாமே, வட்டியாவது வந்திருக்குமே, நான் கொடுத்த பணத்தை இப்படி அநியாயமாய் புதைத்து வைத்து விட்டாய் என்று சொல்லி அந்த வேலைக்காரனை எஜமான் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவ பிள்ளையே, நம்முடைய சேமிப்பை நாம் வெறுமையாக முடக்கி விடாதபடி அதை ஞானமாக முதலீடு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சேமிப்பை எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்றும் வேதம் ஆலோசனை சொல்கிறது. ஒரே இடத்திலே ஒரே நபரிடத்திலே முதலீடு செய்யாமல் வெவ்வேறு துறைகளில் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரசங்கி 11:1 ஏற்கனவே வாசித்தோம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 2வது வசனத்திலே, 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு,
பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், உங்கள் வருமானத்தை நீங்கள் சேமிப்பிலே போடுங்கள், ஆனால் ஒரே இடத்திலே அல்ல, 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு சேமியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் துரிதமான வருமானத்துக்கு ஆசைப்பட்டு அபாயகரமான முதலீடுகளிலே பணத்தை போட்டுவிடக்கூடாது. ஒரே நபரிடத்திலே அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து விடக்கூடாது. ஒரே நிறுவனத்திலேயே முதலீடும் செய்யக்கூடாது. பல இடங்களிலே நம்முடைய முதலீடுகளை பிரித்து பல துறைகளில் நாம் அதை போடுவோம் என்றால் ஒருவர் ஏமாற்றினாலும் இன்னொருவரிடமிருந்து நமக்கு வர வேண்டிய பணம் வந்துவிடும். ஆகவே சேமிப்பை வெவ்வேறு துறைகளிலே முதலீடு செய்ய வேண்டும் என்று வேதம் ஆலோசனை சொல்கிறது. எனவே சேமிப்பதும் முதலீடும் எப்படி என்பதை பார்த்தோம். அவசர தேவைகள் சந்திக்கப்பட கண்டிப்பாக நாம் சேமிக்க வேண்டும். திட்டமிட்டு சிறுக சிறுக சேமிக்க வேண்டும். வருமானத்தில் 5இல் 1 பங்கை சேமிக்க வேண்டும். சேமித்ததை ஞானமாய் முதலீடு செய்ய வேண்டும். ஒரே நபரிடத்தில் அல்லது ஒரே இடத்திலே அதை முதலீடு செய்யாமல் 7-8 இடங்களிலே பிரித்து முதலீடு செய்யும் பொழுது அது பின்னாட்களில் நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கடைசி கேள்வி, கொடுத்தலை குறித்து வேதம் போதிப்பது என்ன? அன்பான சகோதரனே சகோதரியே, கொடுத்தல் என்பது அன்பின் வெளிப்பாடு. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு இல்லாமல் நாம் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் தேவனிலும் மனிதர்களிடத்திலும் அன்பு கூற முடியாது. ஆகவே அன்பின் வெளிப்பாடு கொடுத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, நம்முடைய வருமானத்தின் முதற் பலனால் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லவும் அவரை கனம் பண்ணவும் நம்முடைய வருமானத்தின் முதற் பலனை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மை விட தாழ்வில் உள்ளவர்களுக்கு முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பல நேரத்திலே நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நானே ஏழையாக இருக்கிறேன், நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நாம் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களை விட தாழ்மையிலே வறுமையில் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுக்கு நீங்கள் முடிந்த உதவிகளை செய்ய பழகுவீர்கள் என்றால் அதை காண்கிற கர்த்தர் நீங்கள் செய்கிற உதவிக்கு ஈடாக நன்மைகளை உங்களுக்கு தருவார். அடுத்து, விசனத்தோடு அல்ல, சந்தோஷமாய் நாம் கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு கொடுத்தாலும் சரி, மனிதர்களுக்கு கொடுத்தாலும் சரி, விசனத்தோடும் கட்டாயத்தோடும் வேண்டா வெறுப்போடும் நாம் அதை செய்யக்கூடாது. மனோ உற்சாகத்தோடு சந்தோஷமாய் நாம் அதை கொடுக்கும் பொழுது மாத்திரமே தேவன் அதை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உதார குணமுள்ளவர்களை கர்த்தர் செழிக்க பண்ணுவார் என்று வேதம் வாக்களிக்கிறது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. 25வது வசனத்திலே, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அன்பான சகோதரனே சகோதரியே, கஞ்சத்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ணி சேர்த்து வைத்தும் வறுமையில் இருப்பவர்கள் உண்டு. ஆனால் வாரி இறைத்து அவர்கள் தேவ சமூகத்திலே உதாரத்துவமாய் வாழ்ந்து செழிப்படைந்தவர்களும் உண்டு. ஆகவே தேவனுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம் உதாரத்துவமாய் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை செழிக்க பண்ணுவார். நம்முடைய வருமானத்தின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நம்மை விட தாழ்மையில் உள்ளவர்களுக்கு முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். நாம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கும் பொழுது விசனத்தோடு அல்ல, சந்தோஷமாய் அதை செய்ய வேண்டும். உதாரத்துவமாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை செழிக்க பண்ணுவார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளும் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்தவை. ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையானாலும் தொழிலானாலும் உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக முழு ஈடுபாட்டோடு உழைத்து வருமானம் ஈட்டி அதை எதிர்காலத்துக்காக சேமிக்கவும் தேவ ராஜ்யத்துக்காக உதாரத்துவமாய் விதைக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் அவர்கள் கடனில் நெருக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி கடனிலிருந்து மீண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் கொடுக்கிற நிலைமையிலே அவர்களை கர்த்தர் உயர்த்துவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவீராக. உடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய செட்டையில் மூடிக்கொள்ளும், வழி நடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.